ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்றைக்கி தெய்வாஸ் நலபாகத்தில் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம், அதே சமயம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக ஒரு ஊறுகாய் இருந்தால் கூட நம்ம ஈஸியாக சாப்பிட்றலாம், சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு நான் இதில் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேங்க. இதுக்கு இதே டம்ளரில் 1/4 டம்ளர் நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேங்க. இப்போ நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நான் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 7-8 பல் பூண்டை இப்படி இடித்து வச்சுருக்கேன். அப்படியே சேர்க்குறத விட, கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி இடித்து சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும். இதில் ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதில் 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. நீங்கள் மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. வெந்தயத்தை அப்படியே சேர்த்துக்கிறத விட இந்த மாதிரி பொடியாக சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இதில் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. இதையும் மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன், சேர்த்து கலந்துக்கலாங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ அரிசி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா வறுத்துருங்க. நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அரிசி போடுறத விட நம்ம இந்த மாதிரி வதக்கி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு குறைவாக வேணும்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் சேர்த்து வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். நம்ம பருப்புக்கு வைக்க தேவையில்லை, அதை ஊற வச்சுட்டனால தேவையில்லைங்க. இப்போ இது உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாங்க. நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுடலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் 2லேருந்து 3 விசில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் சாப்பாடு எந்த அளவுக்கு வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு குறையவும் இல்லை, ரொம்ப இதாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.